இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி கர்னிமாதா கோவிலில் சுவாமி தரிசனம். ராஜஸ்தானில் பாதுகாப்பு பலப்படுத்தல். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்கள் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க ரஷ்யா புறப்பட்டது கனிமொழி எம்பி தலைமையிலான குழு. பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் போராட்டத்தில் வெடித்த வன்முறை. அமைச்சர் வீடு தீ வைத்து எரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். இந்தியா முழுவதும் 103 ரயில் நிலையங்கள் அமர் நிலையங்களாக அறிவிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு வசதிகளுடன் ரூபாய் 1100 கோடி செலவில் இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் சென்னை, பரங்கிமலை, சாமல்பட்டி, சிதம்பரம், திருவண்ணாமலை, மன்னார்குடி உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் சீரமைப்பு மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த 103 ரயில் நிலையங்களையும் பிரதமர் மோடி இன்று ராஜஸ்தானில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதற்காக இன்று காலை அவர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்றார். அங்கு வடமேற்கு பகுதியில் உள்ள தார் பாலைவன மண்டலத்தில் இருக்கும் பீகானேர் மாவட்டத்திற்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பின்னர் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களையும் அவர் திறந்து வைத்தார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 16ஆம் தேதி முதல் 2 நாட்களுக்கு சோதனை நடத்தினர். இதில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாசன், IAS, SNJ மதுபான நிறுவன அலுவலகம், சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் தேவகுமார், தொழிலதிபர் ரதீஷ் உள்ளிட்ட ஏராளமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவன மேலாளர் சங்கீதா மற்றும் துணை மேலாளர் ஜோதி சங்கர் ஆகியோர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகினர். இவர்கள் இருவரிடமும் தனித்தனியாக சுமார் 6 மணி நேரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தடை விதித்துள்ளார். அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் கடும் கண்டனம் தெரிவித்தார். இவ்வழக்கின் விசாரணை ஜூலை மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி கர்னிமாதா கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பிரதமர் மோடி ராஜஸ்தானின் பிகானேர் மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்துள்ளார். அங்கு கர்னிமாதா கோவிலுக்கு இன்று காலை 10:30 மணியளவில் வருகை தந்தார். அவருடன் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவும் சென்றார். கோவிலில் சிறப்பு ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரதமர் மோடியின் வருகையால் நகர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி அவரை கௌரவிக்கும் வகையில் கோவிலில் சிறப்பு சடங்குகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க கனிமொழி எம்பி தலைமையிலான குழு இன்று ரஷ்யா புறப்பட்டு சென்றது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இந்த போர் குறித்து பாகிஸ்தான் பல்வேறு வதந்திகளை கூறி வந்த நிலையில் அதன் உண்மைத்தன்மையை விளக்க ரவிசங்கர் பிரசாத், பைஜெயந்த் பாண்டா, சசி தரூர், சஞ்சய் ஜா, கனிமொழி, சுப்ரியா சுலே, ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆகியோர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கனிமொழி எம்பி தலைமையிலான குழு பாகிஸ்தானின் அத்துமீறல் குறித்தும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் உலக நாடுகளிடம் விளக்கம் அளிக்க ரஷ்யா புறப்பட்டு சென்றுள்ளது. மீண்டும் ஜூன் 2ஆம் தேதி இந்த குழு நாடு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக போராட்டக்காரர்கள் சிந்து உள்துறை அமைச்சர் வீட்டை தீ வைத்து எரித்தனர். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள சிந்து நதியில் புதிய கால்வாய்கள் கட்ட மாகாண அரசு முயற்சி மேற்கொண்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மோரோ, மதியாரி மற்றும் நவ்ஷேரா பெரோஸ் மாவட்டத்தில் சிந்தி சபா தேசியவாத கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதால் போராட்டம் வன்முறையாக மாறியது. இதில் போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதில் 6 போலீசார் காயமடைந்தனர். இதனால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. போராட்டக்காரர்கள் பல்வேறு இடங்களில் சாலைகளில் உள்ள வாகனங்களுக்கு தீ வைத்தனர். இதையடுத்து சிந்து உள்துறை அமைச்சர் ஜியாவுல் ஹசன் லஞ்சாரின் வீட்டை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு தீ வைத்து எரித்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகை மீனவர்களின் படகு மீது மோதி ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை இலங்கை கடற்படை பறித்து சென்றுள்ளனர்.
நாகை மாவட்டம் செரதூர் கிராமத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் பைபர் படகில் கோடியக்கரை பகுதியில் இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு அத்துமீறி வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் படகு மீது மோதி தாக்குதல் நடத்தினர். மேலும் அவர்களிடம் இருந்து ரூபாய் 2.60 லட்சம் மதிப்புள்ள 700 கிலோ வலை, டீசல், வாக்கி டாக்கி மற்றும் GPS கருவி ஆகியவற்றை பறித்துக் கொண்டு சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பிய நிலையில் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் மீனவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி துவக்கி வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அகில இந்திய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டி 15ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் இறுதிப் போட்டியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி துவக்கி வைத்தார். இறுதிப் போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது ஆண்டாக சுழல் கோப்பையை வென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு 40,000 ரூபாய் ரொக்கம் பணமும் வெற்றி கோப்பையையும் வழங்கப்பட்டது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தை அமைச்சர்கள் வேலு மற்றும் பெரிய கருப்பன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்டு வரும் 2 புதிய கட்டிடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடமும் 10 கோடி மதிப்பீட்டில் 2வது கட்டிடமும் கட்டப்பட்டு வருகிறது. இதில் அவசர சிகிச்சை பிரிவு, மருந்தகம், ஆய்வகம், தீவிர சிகிச்சை பிரிவு என முக்கிய பிரிவுகள் உள்ளது. ஆய்வின் போது கட்டுமான பணிகளில் பல்வேறு தரக்குறைவுகள் இருப்பதை அமைச்சர் வேலு கண்டறிந்து ஒப்பந்ததாரரையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் கடுமையாக கண்டித்தார். மேலும் தரக்குறைவுக்கான காரணமாக ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் அனுப்புமாறு அமைச்சர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தஞ்சாவூர் அருகே அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு வடக்கு பகுதியைச் சேர்ந்த 11 பேர் ஒரு வேனில் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்தனர். இவர்கள் திருச்சி வந்து அங்கிருந்து தஞ்சை வழியாக வேளாங்கண்ணிக்கு வந்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் தஞ்சையில் இருந்து திருச்சி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது தஞ்சை செங்கிப்பட்டி மேம்பாலம் அருகே வேன் வந்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி நடந்து வந்ததால் ஒருபுறம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மற்றொரு வழியாக போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒரு வழி பாதையில் வந்தபோது வேனும் அரசு பேருந்தும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் வந்த 2 பெண்கள் 2 ஆண்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் வேனில் வந்த 7 பேரும் பேருந்தில் வந்த 6 பேரும் படுகாயமடைந்த நிலையில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் காயமடைந்த மேலும் 2 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்தது. இந்த விபத்து குறித்து செங்கிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இங்கு தொழிலாளர்கள் வழக்கம் போல வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மணல் மற்றும் கற்கள் சரிந்து தொழிலாளர்கள் மேல் விழுந்தது. இதில் பலர் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் ஆண்டிசாமி, கணேசன், ஹர்ஷித் உள்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இதில் படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய முருகானந்தம், ஆறுமுகம், மைக்கேல் ஆகியோரை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு மீட்டனர். அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த தூத்துக்குடியை சேர்ந்த மைக்கேல் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 4:30 மணியளவில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. வால்பாறை அருகே நள்ளிரவில் காட்டு தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சோலையாறு அணை இடதுகரை பகுதியில் நள்ளிரவில் காட்டு யானை ஒன்று மேரி என்பவரின் வீட்டின் புன்புறம் உடைத்து தள்ளியது. சத்தம் கேட்டு எழுந்த மேரி மற்றும் அருகில் குடியிருந்த தெய்வானி ஆகியோர் முன்வாசல் வழியாக தப்பிக்க முயன்றுள்ளனர். இதில் மூதாட்டியான மேரியை காட்டு யானை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். மேலும் தெய்வானை அலறியடித்து ஓடியதில் கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் காட்டு யானையை அப்பகுதியில் இருந்து விரட்டிவிட்டு போலீசார் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் யானை தாக்கி உயிரிழந்தவரின் உடலை மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி
புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் சாய் சரவணன், அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து மும்மத பிரார்த்தனை செய்யப்பட்ட நிலையில் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆத்தூர் அருகே மாவட்ட ஆட்சியர் வாகனம் முன்பு பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்ய முயன்ற பெண் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக அனுமதி கேட்டு ஒரே சமுதாயத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவியை நேரில் சந்தித்து முறையிட்டனர். தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் தங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று முறையிட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். இதற்கிடையே மாவட்ட ஆட்சியர் வாகனத்தின் முன்பு வசந்தா என்பவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதனை தடுத்து நிறுத்தி அவரது கணவர் குப்பமுத்து, கனகசபை, சங்கீதா, சாந்தி உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரவாயிலில் பல்வேறு அம்சங்கள் நிறைந்து அதிநவீன ட்ரோனை தனியார் ஆராய்ச்சி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. சென்னை மதுரவாயிலில் உள்ள தனியார் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய அதிநவீன ட்ரோன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் 20 ட்ரோன்களை வாங்கியுள்ளனர். இதேபோல் 200 ட்ரோன்கள் வாங்க முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அறிமுக விழாவில் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த அதிநவீன ட்ரோன் மூலம் விவசாய நிலத்திற்கு மருந்து தெளிப்பது, விதை விதைப்பது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும், அதேபோன்று தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ட்ரோன்களை பாதுகாப்பு துறையில் பயன்படுத்த பாதுகாப்பு அமைச்சகம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் விஞ்ஞானிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நடைபெற்றது. விழாவில் ஏர்வாடி தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அலங்கார ரதத்துடன் ஊர்வலம் புறப்பட்டு மீண்டும் தர்காவுக்கு வந்தடைந்தது. தர்காவை 3 முறை சந்தனக்கூடு வலம் வந்த பின்பு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தர்கா வளாகத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக 40க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டது. திருவிழாவிற்காக மாவட்டத்திற்கு ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் உள்ளூர் விடுமுறை அளித்துள்ளார். இதில் விழாவில் பங்கேற்பதற்காக மதுரை, கோவை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். கிரீஸில் ஏற்பட்டு பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிரீஸில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்திய நேரப்படி காலை 8:49 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 104 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 35.96 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 25.79 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. இந்நிலையில் கிரீஸில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத் லக்னோ அணிகள் இன்று மோதுகிறது. 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. இதில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் 64வது லீக் ஆட்டத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள குஜராத் டைட்டன்ஸ் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துவிட்ட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. முன்னாள் சாம்பியனான குஜராத் அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்திலும் லக்னோ அணி 7வது இடத்திலும் உள்ளது. இந்த ஆட்டமானது இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள்.
அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கொங்கன் கோவா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 36 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் கேரளாவில் ஓரிரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரித்து 8,975 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 360 ரூபாய் அதிகரித்து 71,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 659 புள்ளிகள் அதிகரித்து 81,845 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 211 புள்ளிகள் அதிகரித்து 24,895 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி கர்னிமாதா கோவிலில் சுவாமி தரிசனம். ராஜஸ்தானில் பாதுகாப்பு பலப்படுத்தல். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை, உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்கள் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்தூர் உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க ரஷ்யா புறப்பட்டது கனிமொழி எம்பி தலைமையிலான குழு. பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் போராட்டத்தில் வெடித்த வன்முறை, அமைச்சர் வீடு தீ வைத்து எரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.